வணக்கம், நான் உங்கள் மாதவரம் சித்ரா. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாதவரம் தொகுதியில் ஒரு பகுதியாக போய் எங்களது வெற்றி வேட்பாளர் திரு எம்எல் விஜய் பிரபு அவர்கள் மக்களை சந்திச்சிட்ருக்காரு. மக்கள் கிட்டேருந்து இருக்க அந்த ஆதரவு பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. வேட்பாளருக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் ஒரு விஷயம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டாக புரியுது. அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம். போதும், இந்த ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி இவங்களெல்லாம் நாங்கள் நம்பி ஏமாந்துட்டோம். ஒரு புது வாய்ப்பு அப்படின்னு வரும்போது அதை நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்க போகிறோம், கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. இல்லை, அதை தாண்டி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா? அங்கே தான் மக்கள் வெற்றிக்கான ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஒரு நல்ல தலைவர் பின்னாடி போகலாம் அப்படின்னு ஒரு சிந்தனைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். திரு எம்எல் விஜய் பிரபு அவர்கள் நிறைய வாக்குறுதிகள்லாம் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லலை. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுத்து வந்தால் எம்எல்ஏனா எப்படி இருக்கணும், அரசாட்சினா அரசு அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நிறைய இடங்கள்ல அவருக்கு இருக்க அந்த அமோக வரவேற்பை பார்க்கும்போது திரு எம்எல் விஜய் பிரபுவுக்கான மாதவரம் தொகுதியின் வெற்றி ரொம்ப தூரத்தில் இல்லை. மே 4ஆம் தேதி அதை நம்ம பெருவாரியாக எதிர்பார்க்கலாம். அதுவும் பெருவாரி வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்பிக்கையாக தெரியுது. மக்களே, உங்களுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு, நமக்கான ஒரே ஒரு வாய்ப்பு. மறந்து விடாதீங்க, நம்மளோட வெற்றி சின்னம் விசில். நமது வெற்றி வேட்பாளர் திரு எம்எல் விஜய் பிரபு அவர்கள். வரிசை எண் 7. மறந்துடாதீங்க. நமது வெற்றி சின்னம் விசில் சின்னத்துக்கு வாக்களியுங்கள். நன்றி.